ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிவேந்தன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முளைக்கட்டி பச்சை பயிறு கிரேவி. ஒரு நாள் முன்னாடியே பச்சை பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். 1/2 கப் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குது. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரையும் விடலாம். ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ வேக வச்ச பச்சை பயிறு தண்ணியோடு அதில் ஊற்றிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.